கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான காலை பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. உண்மைதான். ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்முடைய தகுதியையோ, நம்முடைய ஞானத்தையோ, நம்முடைய கல்வியோ, நம்முடைய பின்பலம், பேக்ரவுண்டு, இவைகளெல்லாம் பார்த்து ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மோசே அவர் அழைக்கும் பொழுது சாதாரண ஒரு கோலை வைத்து 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரவேலர்களை நடத்துவதற்கு ஆண்டவர் அவனை அழைத்தார். கிதியோன் மீதியானியர்களுடைய கையிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படி அவனிடத்தில் இருந்தது ஒரு பச்சை கழுதையினுடைய தாடை எலும்பு. அதை வைத்து 6000 பேரை அவன் கொன்றான். 5 கூழாங்கலை பெருகி கொண்டு போய் சவுலினாலும் அவனுடைய படையினாலும் வீழ்த்த முடியாத கோலியாத்தை சாதாரண கூழாங்கற்களால் அவன் தாவீதானவன் வீழ்த்தினான். ஒரு கையளவு மேகம் ஒரு பெருமழை கொண்டு வந்தது. கொஞ்சோண்டு மாவும் கலசத்தில் எண்ணெயும் பஞ்சகாலம் முடியும் வரைக்குமாக போஷிக்கப்பட தேவனுடைய மனுஷனும் குடும்பத்தாரும் போஷிக்கும்படியாக அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது சாதாரணமான காரியங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் எல்லாம் சாதாரணமானவர்கள்தான். சாதாரணமாக ஏதோ ஒரு மூலையில் கிராமத்தில் கர்த்தர் கொடுத்த ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினால், வெளி உலகத்தினால் அறியப்படவில்லை. ஊர் பேர் ஒன்றுமே தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் நாம் ஒருவேளை காணப்பட்டாலும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய தகுதியோ, நம்முடைய படிப்பையோ, அந்தஸ்தையோ, நம்மளுக்கு இருக்கக்கூடியதான வேறு எந்த ஒரு காரியத்தையோ பார்த்து அவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை சாதாரணமான ஒன்றத்துக்கும் உதவாத ஜனங்களாக இருந்தாலும் நம்மை அவருடைய பணிக்கு உன்னதமான சேவைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஒரு சிறிய கதை எனக்கு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ராஜா தன்னுடைய பூங்காவிலே போய் அவர் உலாவி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நல்ல வெயிலிலே ஒரு அழகான ரோஜா செடியானது வாடி இறந்து போகும் தருவாயில் இருப்பதை அவர் கண்டு, ஐயோ, இந்த செடி இறந்து விடுமே என்று சொல்லி அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சுற்றி பார்த்தார். அங்கே குளத்தில் தண்ணீர் நிறைய இருந்தது. ஆனால் அதை மொண்டு கொண்டு செல்வதற்கு அந்த இடத்துல பாத்திரம் இல்லாதபடியிலே சுற்றி பார்த்தார். அந்த இடத்துல தோட்டத்தில் யாரோ தூக்கி எறிந்த ஒரு தகரடப்பா அந்த இடத்துல துருபிடித்து கடந்ததை அவர் பார்த்தார். சரி என்று சொல்லி அதை போய் எடுக்கும் பொழுது அதில் ஒரு ஓட்டையும் இருந்தது. அதை தன்னுடைய விரலினால் அதை மூடிக்கொண்டு வந்து தண்ணீரை மொண்டும் பொழுது அந்த டப்பா கேட்டது, ராஜாவே, உங்களுடைய அரண்மனையில் எவ்வளோ பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், மாணிக்கங்கள் பதிக்கப்பட்ட எத்தனையோ விலை உயர்ந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது பிரயோஜனமற்ற, துருபிடித்த, வெறுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட என்னை நீங்கள் ஏன் உங்களுடைய கரங்களில் எடுத்திருக்கிறீர்கள்? அரசு சொன்னார், உண்மைதான், அநேக பாத்திரங்களுடைய அரண்மனையில் இருக்கிறது. இப்பொழுது அவைகளை கொண்டு வந்து நான் இந்த செடிக்கு ஜீவனை கொடுக்க தண்ணீரை ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்குள்ளாக அந்த செடி மரித்துவிடும். ஆகவே நீதான் எனக்கு தேவை என்று சொல்லி அதிலே தண்ணீரை கொண்டு அந்த செடிக்கு ஊற்றினார்.
மரித்து போகக்கூடிய அந்த செடி பிழைத்து கொண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையை ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ யாருன்னாலும் அறியப்படாமல் தூக்கி எறியப்பட்ட துருப்பிடித்த டப்பாய் ஒருவேளை நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் ஜீவரட்சணை உண்டும்படியாக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக உள்ளாந்தவான பணிக்கு அவருடைய கரத்தில் நம்மை எடுத்து உபயோகப்படுத்த சித்தமானார். அவர் நம்முடைய தகுதியை பார்க்கவில்லை. இட் இஸ் நாட் அவர் எபிலிட்டி பட் அவர் அவைலபிலிட்டி. நம்முடைய தகுதியை பார்த்தவர் நம்மை எடுத்து உபயோகப்படுத்தவில்லை, அழைக்கவில்லை. ஆனால் ஒரு கரத்தில் உபயோகிப்பதற்கு நம்மை விட்டு கொடுத்து நம்மை அர்ப்பணித்தபடினாலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற இடங்களில் கர்த்தர் நம்மை அப்படியாக உபயோகப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. மேற்கொண்டிருக்கிற அந்த வசனங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு பயணித்தவர்கள், வேதாகம இறையில் கல்லூரியில் இருந்தவர்கள் எவ்வளோ பேர் எத்தனையோ பட்டணங்களிலும் வேறு இடங்களிலும் இருக்கும்பொழுது ஒரு வேலையை நமக்கு நினைக்கக்கூடும். நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் நாம் இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், உத்தரவுகள் மத்தியில் இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நம்மை அழைத்தவர். நம்முடைய அழைப்பை யோசித்து பாருங்கள். வேதத்தில் இவர்களெல்லாம் ஆண்டவர் சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்யும் பொழுது நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.